ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, அவியலும் தேங்காய் சாதம் தான் பண்ணி காட்ட போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டு. அவியலுக்கும் தேங்காய் சாதத்துக்கும் ரொம்ப மேட்சாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் காம்பினேஷனில் பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான தேங்காய், காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா எல்லா காய்கறிகளையும் உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். இப்போ தேங்காய் சாதம் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காவை எடுத்து அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பை எடுத்து, இல்லை முழு உளுத்தம்பருப்பு எதுவாக இருந்தாலும் எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஊற வச்சு நம்ம வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு. அது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன காய்கறினா, பரங்கிக்காய், பூசணிக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், கொத்தரங்காய், அப்புறம் வந்து முருங்கைக்காய், குடமிளகா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லா காய்கறிகளையும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போடுங்க. அப்புறம் மோர் எடுத்து வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவி இனிமேல் தான் கட் பண்ணி எடுத்து வைக்கணும். பச்சை மிளகா, தேங்காய் அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ காய்கறியெல்லாம் அவியலுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வேக விட்டுருவோம். காய்கறியெல்லாம் வந்து லேசான சீக்கிரமாக வேகிற காய்களை மேலே போடுங்க. அழுத்தமாக உருளைக்கிழங்கு, கேரட்டு அது மாதிரி காய்கெல்லாம் அடியில் போடுங்க. இல்லைன்னா சீக்கிரமாக வெந்துடும். அது உப்பு போட்டு அதை வேக விடுங்க. இப்போ ஒரு இலுப்பச்சட்டியில் இப்போ தேங்காய் சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு இலுப்பச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா செவந்தோடனே கடுகு போடுங்க. ஏன்னா அப்போ வேறு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோமேன்னு நினைப்பேன். இருந்தாலும் தப்பு இல்லை, இப்பயும் கொஞ்சம் போடலாம். சும்மா டேஸ்ட்டுக்காக தான் அப்படி போட்டேன். நிலக்கடலையே முன்னாடியே வறுத்து வச்சுருக்கேன் மைக்ரோவனில். நீங்கள் அதில் கொஞ்சம் நிலக்கடலையை பாதி போட்டு பாதி அப்புறம் டெக்கரேஷனுக்கு போடலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா செவந்தோடனே கொஞ்சம் இது பண்ணோன்னே இப்போ வந்து தேங்காவை போடுவோம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காவை போட்டு கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா செவக்க வருங்க. நீங்கள் ஒரு 2 நாள் வச்சுக்கிறதுனால தான் நல்லா செவக்க வருங்க. இல்லைன்னா ஒரு மீடியமான கலர் மாறணும், நல்லா செவந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சமாக கருகாத அளவுக்கு நீங்கள் நல்லா வருங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு பெருங்காயமும் போடுங்க. சாதம் கலந்த பிறகு அப்புறம் மீதி உப்பு போட்டுக்கலாம் போடலைன்னா. இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வந்தோடனே எடுத்து ஆஃப் பண்ணி சூடான சாதத்தை வடித்து கலக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துடுத்து. குக்கர் வச்சுருக்கேன். சாதம் ஆறினோடனே கலக்க வேண்டியதான். அதுக்குள்ளே அவியலை போய் பார்த்துடலாம். இந்த பாருங்கள், எடுத்து ரெடி ஆகிடுத்து. இப்போ அவியல் நல்லா வெந்திருக்கும். எல்லா காய்கறிகளும் பாருங்கள், நல்லா காய்கறிகள் வெந்துட்டு. அதுலேயும் பாருங்கள், நான் மேலே போட்டு பரங்கிக்காயெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுத்து. அது மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ ஒரு தேங்காய் கொஞ்சமும் பச்சை மிளகா 2 போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடும். இதை அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தேங்காவும் 2 பச்சை மிளகா தான் இதை அரைச்சி இதில் ஊற்ற வேண்டியதாக அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கலரி இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே மோரோ தயிரோ, புளிக்காத மோரோ தயிரோ கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதில் ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டியதான். இப்போ வந்து கெட்டியான மோரை எடுத்துருக்கேன். அதை மேலே ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ண பிறகு தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றணும், பச்சை தேங்காய் எண்ணெய். அப்போ தான் எதுவும் தாளிச்சு கொட்டெல்லாம் தேவையில்லை. இப்போ நல்லா கொதி வந்தோடனே நம்ம மேலே பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது அது ஏதோ டெலீட் ஆகிருக்கு, இல்லைன்னா நான் ஆன் பண்ணாத விட்டுருக்கேன், ஏதோ ஆகிருக்கு. அதனால் அந்த வீடியோ இல்லை எனக்கு. நீங்கள் மேலே வந்து இது கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. சாரி, நான் இதுமாதிரி அடிக்கடி இந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ அந்த தேங்காய் சாதத்துக்கு வறுத்தது இருக்குல்ல, அதை எடுத்து அந்த சாதத்தை ஆற வச்சுருக்கேன். கலக்க வேண்டியதான். இப்போ கலந்துட்டு நம்ம வந்து இது இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு அப்போ கொஞ்சம் தானே உப்பு போட்டோம். இப்போ சாதத்தில் உப்பை செக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்போ இல்லை மீதி நிலக்கடலையை போடுறேன். நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் வறுத்து போடலாம். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு வந்து தேங்காய் சாதம், அவியல் தான். சூப்பராக இருக்கும்.